விஜய்க்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, கூட இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இன்னைக்கு விஜய் கூட ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கிறவங்களுக்கு அறிவில்லை போல தெரியுது. அந்த கூட இருக்கிற டீமை தான் நம்ம ப்ளேம் பண்ணியாவோம். ஆர்கனைசர் விஜய் என்ன பண்ணுவார்? கலைஞர் டைமில் இருந்த அத்தனை பேருமே ஓரளவுக்கு தெளிவானவங்க. இப்போ KN நேரு எத்தனை ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. இங்கே ஒரு பிரச்சனை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? விஜய் தான் ஃபஸ்ட் டைம் கரூர் போகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் 25 வருஷம் நடித்த படத்தில் நடித்த ஒரு ஹீரோ, ஒரு டாப் ஹீரோ, ஃபஸ்ட்டு டைம் களத்துக்கு போகும்பொழுது மக்கள் பார்க்க வருவாங்க. சன்னி லியோன் வந்தால் கேரளாவில் எவ்வளோ கூட்டம் வந்தாங்க பார்த்தீங்களா? கேரளா கவர்மெண்ட் நான் வராங்க, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். சன்னி லியோன் வராங்க, நான் பண்ண மாட்டேன்னு சொல்லுவீங்களா? சன்னி லியோன் வந்து பார்க்க வர்றது உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள். சன்னி லியோனோ வெளியாளாக இருக்கலாம், உங்களுக்கு அங்கே வந்து பார்க்க வர்றது உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள். இப்போ மட்டும் நீங்கள் வந்து விஜய் குற்றச்சாட்டு சொல்கிறேன். ஏன்னா விஜய் கிட்ட பேசுறதுக்கு ஆள் இல்லை. கூட இருக்கிற ஆதவ அர்ஜுனா நான் வருந்தி வெளியே வந்து நடந்திருக்கிற இதை வந்து நீ பேசுவியா, அரெஸ்ட் பண்ணணும்னு பயந்துட்டு ஓட்டாப்புல நாங்கெல்லாம் ஓடணுமா? எதுக்கு ஓடுறீங்க? என்ன பண்ணுறோம் இந்த கவர்மெண்ட்? அப்போ அரசியலில் நம்ம தகுதியற்றவங்க ஆகிடுவோம். ஸ்டாரை பார்த்து நீங்கள் பயந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பப்ளிக்காக பேசவே முடியாது. ஒரு பஸ் போய் ஆக்சிடென்ட் ஆகிறதோ, ஒரு ஃப்ளைட்டு போய் ஆக்சிடென்ட் ஆகிறதோ, இல்லைனா ஒரு விபத்து நடக்கிறதோ, ஒரு நேச்சுரல் கலாமிட்டியோ கிடையாது. நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அந்த இடத்துல உங்களை மக்கள் சந்திக்க வராங்க, அந்த இடத்துல 40 பேர் செத்து போகிறாங்க. இது உங்கள் வாழ்நாள் முழுக்க உங்களை பெயின் பாயிண்ட்டாகவே இருக்கும் உங்களுக்கு. அண்ணாமலை அவர்களுக்கும் விஜய்க்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, விஜய் ஆக்சசிபிளே கிடையாது யாருக்கும். அண்ணாமலை அவர்கள் ஆக்சசிபிள். கட்சியிலேயே அடுத்த லெவலில் இருக்கவங்களுக்கு ஆக்சசிபிள் இல்லையா விஜய்? ஒன்லி ஆதவ அர்ஜுன், புஷி ஆனந்த், அவ்வளோதான். வேறு யாரோடையும் பேச மாட்டார். நீங்கள் என்ன அரசியல் கட்சி நடத்த போகிறீங்க சார்? நீங்கள் விஜய் கட்சிக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். விஜய் ஒரு மிகப்பெரிய நடிகர். அவரோட இமேஜில் தான் நீங்கள்லாம் இல்லைன்னா நீங்கள் யாரும் கிடையாது. நீங்கள் ஒன்றும் அமர் மாதிரி வந்தோ, இல்லைனா வந்து மற்றவங்க கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து ஜெயிலுக்கு போயோ யாரும் இங்கே அரசியலுக்கு வரல. நீங்கள் அவர் ஒரு இமேஜ், அந்த இமேஜ் பின்னாடி அப்படியே வந்து நான் புஷி ஆனந்த், இல்லைனா புஷி ஆனந்த் என்ன அட்ரஸ்லெஸ் ஃபெலோ. டு பி வெரி ஃப்ராங்க், இதுதான் ஃபேக்ட். ஒருத்தர் வரதையே தடுக்கணும், ஒருத்தர் காலி பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் நாங்கள் கிடையாது. அதனால் இந்த ஆதவ அர்ஜுனா, இந்த புஷி ஆனந்த், இந்த ட்ராமா கோஷ்டியாகவே தெரியுது எனக்கு. ஆனால் எனக்கு வருத்தம் என்னென்னா, களத்தில் இருக்க வேண்டிய புஷி ஆனந்தா காணும், ஆதவ அர்ஜுனாவை காணும். மற்ற அந்த கட்சியில் இருந்த ஒரு 4-5 பேர் யாருமே இல்லை. விஜய் வந்து அந்த இடத்துலேருந்து கிளம்ப சொன்னாங்க. இதுதான் உண்மை. நீங்கள் விஜய் ப்ளேம் பண்ணாதீங்க. விஜய் வந்து எப்படி இத்தனை பேர் இறந்துட்டாங்களே, விஜய் பாடிக்கு போயிட்டார், விஜய் அங்கே இருந்திருந்தா இன்னும் பெரிய பிரச்சனையாக இருக்கும். நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ கவர்மெண்ட் ஹேஸ் இன்ஸ்ட்ரக்டட், விச் கவர்மெண்ட்னு கேட்காதீங்க. என்ன இமீடியட்லி யூ மூவ் ஃப்ரம் தட் பிளேஸ். விஜய் அந்த இடத்துல எப்படி நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? விஜய் வந்து அந்த இடத்துல போயிட்டு நின்று அவங்களெல்லாம் போய் பார்த்து அங்கே நடக்கிற காரியமா? பாஜக தரப்பினர் வந்து சப்போர்ட் பண்றாங்க. அப்ப விஜய் பின்னாடி பாஜக இருக்கு, அதனால தான் இந்த சப்போர்ட்டை வந்து விஜய்க்கு அவங்க தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனங்களும் இங்கே எழுறதை பார்க்க முடியுது. நீங்கள் ப்ளேமை தப்பான ஆள் மேலே போடுறீங்கன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். வணக்கம் சார். வணக்கம். கரூர் வேடச்சந்தூரில் நடந்த சம்பவம் குறித்து நீங்களுமே ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தீங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. நள்ளிரவே அந்த வீடியோ வெளியில் வந்திருந்தது. முதற்கட்டமாக அங்கே பாஜக நிர்வாகிகள் அனைவரும் அங்கே போனாங்க. நிறைய விஷயங்கள் அவங்க வந்துட்டு ப்ரெஸ்ஸில் வந்து சொன்னதெல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. உங்களுடைய பார்வை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இது சம்மந்தமாக. நம்ம அரசியல் பண்ணுறதுக்கு எந்த கட்சியாக இருக்கலாம், நம்ம அரசியல் பண்ணுறதுக்கு மக்களை நம்ம காவு கொடுக்குறோமோன்றது தான் எனக்கு தோணுது. பொதுவாக ஒரு காமன் மேனாக நான் பார்க்கும் பொழுது, அப்புறம் பின்னாடி அரசியல், அதில் அப்புறம் தலைமை, அதெல்லாம் இருக்கட்டும். பட் பேசிக்காக நம்ம என்ன நினைக்கிறோம், எந்த கட்சியாக இருந்தாலும் அதாவது தமிழகத்தில் எப்போவுமே தெரியும் உங்களுக்கு, அரசியல் விழிப்புணர்ச்சின்றது எல்லா லெவல்லையும் இருக்கும். படிக்காத பாமர மக்கள்கிட்ட கூட உங்களுக்கு அரசியல் பற்றி ஓரளவுக்கு அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் கூட இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. 30 பேர் உலகமே பார்க்குது. இது ஒன்றும் இந்தியா மட்டும் இல்லை, என்டையர் வேர்ல்டு இஸ் லுக்கிங் அட் திஸ். இந்த ஜென்ரேஷனில் இப்போது இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு ஸ்டாம்பேட் நடக்கிறதுனா ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணி, ஒரு ப்ரொட்டஸ்ட்டில் நடக்குது அப்படின்னா கூட புரிஞ்சிக்கலாம். ஒரு அன்கண்ட்ரோல்டு சுச்சுவேஷன் இருக்கும், இட் இஸ் அகெயின்ஸ்ட் கவர்மெண்ட் இருக்கும். கவர்மெண்ட் வந்து லட்டி சார்ஜ் அந்த மாதிரி பண்ண. பட் இந்த இடத்துல வந்து இட் இஸ் நாட் அகெயின்ஸ்ட்டு. ஒரு தலைவர், ஒரு கட்சி தலைவரை பார்க்க வராங்க, ஒரு நடிகரை பார்க்க வராங்க. அந்த இடத்துல இது போன்ற ஒரு சம்பவம் நடக்கிறது மிகவும் வேதனை அளிக்குது. அதில் குழந்தைங்களை வந்து எனக்கு ஒன்றுமே புரியல. உங்களுக்கும் குழந்தை இருக்குது, எனக்கும் குழந்தை இருக்குது. ஃபஸ்ட்டு கூட்டு போனது மிகப்பெரிய தப்பு, அங்கே அலோவ் பண்ணது மிகப்பெரிய தப்பு. கூட்டு போனது ஏன்னா ஊரில் இருக்கிற ஜனம் அவங்களுக்கு வந்து என்னென்னா, இப்போ நம்மள மாதிரி கிடையாது. நம்ம செலிப்ரிட்டிஸ் பார்க்குறது வேறு. பிக் ஸ்க்ரீனில் வரவங்க அவங்கள பார்க்கும்பொழுது இன்னும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு வருவாங்க. அது பாருங்க. பட் இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். பட் நிறைய டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் இருக்குது, நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன். எனக்கு ஏன்னா நான் 234 தொகுதியிலையும் யாத்திரை நடத்தியிருக்கேன். இதில் என்ன ஃபெயில் ஆகிருக்கு, எங்கே ஃபெயிலியர் ஆகிருக்குன்றதை வந்து என்னால் வந்து ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ண முடிஞ்சது. நான் பார்த்தேன், ட்ரோன் ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்தேன். இப்போ வந்து விஜய் வந்து இப்போ எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் ஒரு ப்ரொட்டஸ்ட் நடத்தலாம்,
ஒரு பப்ளிக் மீட்டிங் நடத்தலாம், ஒரு ரேலி நடத்தலாம். இது நமக்கு இந்திய ஜனநாயகத்தில் நம்ம கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பவர். ஒரு காமன் மேனுக்கு ஒரு லெட்டர் பேடு கட்சி கூட பண்ணலாம். அதை கட்சியே இல்லை கூட பண்ணலாம். ஒரு 4 பேர் சேர்ந்துக்கிட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணலாம், 4 பேர் சேர்ந்து ரேலி பண்ணலாம், 4 பேர் பப்ளிக் மீட்டிங் பண்ணலாம். ஸோ அது எதுவுமே தடுக்க முடியாது. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, இது வந்து நான் கவர்மெண்ட் ஏன்னா சம்படி ஹேஸ் டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. ஏன்னா கவர்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் அஹெட். எப்போவுமே இப்போ இந்த இடத்துல நீங்கள் வரக்கூடாது, இந்த இடத்துல உங்களுக்கு பர்மிஷன் கிடையாது, அப்போ விஜய்க்கு என்ன ஆப்ஷன் இருந்திருக்கும்? கவர்மெண்ட் யூஆர் இன் பவர், யூஆர் இன் அத்தாரிட்டி. எஸ்பி கேன் ஆல்வேஸ் நான் பர்மிஷன் கொடுக்க மாட்டேன். எஸ்பி வி கேன் ஆல்வேஸ் கலெக்டர் இல்லை எஸ்பியை கொடுத்துட்டாரு, கலெக்டர் கேன் ஸ்டாப் இட். இல்லை இந்த இடத்துல இது மாதிரி வந்து ஸ்டாம்பேட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வி won't allow you. இன்னும் விஜய் என்ன நீ அலோவ் பண்ணலன்னு நான் போய் பண்ணுறேன்னு சொன்னால் அரெஸ்ட் பண்ணுவீங்க. எல்லா இடத்துலையும் நடக்கிறது தானே. இப்போ எங்களை எத்தனை வாட்டி அரெஸ்ட் பண்ணுவீங்க? 13-15 கேஸில் 15 இடத்துல ப்ரொடெஸ்ட் நடக்கும்போதெல்லாம் எங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, நம்ம ப்ரொடெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லி போவோம், உடனே வண்டி வரும், அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அது யாராக இருந்தால் என்ன? அண்ணாமலை அவர்களை அரெஸ்ட் பண்ணலையா? மேடம் ஜெயலலிதா இருக்கும்போது கலைஞர் அரெஸ்ட் பண்ணலையா? கலைஞர் இருக்கும்போது அப்போ அந்த அதிமுகவில் இருக்கிற நிர்வாகிகள் நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணல. இது காமனாக நடக்கும். பட் இது ஏன் ஃபர்ஸ்ட் பர்மிஷன் கொடுத்தாங்கிறது எனக்கு ஒன்றும் ஒரு விஷயம் புரியலை. அது இப்போ கொடுத்த இடத்த சொல்கிறீங்களா? அது இடம் தப்பு. நீங்கள் எனி மீட்டிங், எனி பப்ளிக் மீட்டிங் யூ டேக் எனி. இப்போ நாங்கள் 234 இடத்துல நாங்கள் போட்டிருக்கோம், ஒரு தொகுதியும் நாங்கள் போகிறோம். ஆனால் இவர் வந்து 4 தொகுதிக்கு சேர்ந்து ஒரு இதுக்கு வர்றார். அப்போ எந்த அளவுக்கு கூட்டம் வரும் யோசிச்சு பாருங்கள். அண்ணாமலை அவர்கள் யாத்திரை நீங்கள் வந்துடுறீங்களான்னு தெரியல. இவராவது இருக்கிற இடத்துக்கு மக்கள் வரணும். ஆனால் நாங்கள் போனது வந்து மக்கள் இருக்கிற இடத்துலையே போவோம், ஆனால் இது மூமெண்ட்லேயே இருக்கும். நான் அண்ணாமலை அவர்களுக்கு எப்பவுமே சொல்கிறதா கொஞ்சம் நேரம் நின்று கை கொடுப்பார். நான் இருக்கும்போது நிற்காதீங்க, நின்னீங்கன்னா என்ன ஆகுனா பின்னாடி க்ரௌட் வந்து புஷ் பண்ணுவாங்க. அதுதான் ஸ்டாம்பேடு. நீங்கள் ஒரு ஃப்ளோலேயே இருக்கும். நீங்கள் வந்து அங்கே கூட பார்த்தீங்கன்னா, நான் நம்ம இந்த மகா கும்பமேளாவுக்கு போயிருந்தேம்மா. அங்கே மகா கும்பமேளாவில் அது அந்த ஸ்டாம்பேட் நடந்தது. ஆனால் அங்கே ஸ்டாம்பேட் வந்து யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இட் வாஸ் லைக் 2.5 crore people எவ்ரி டே தே வாக் இன். யார் கண்ட்ரோலையும் யாரும் இருக்க மாட்டாங்க. அவ்வளோ போலீஸ் ஃபோர்ஸ் இந்தியாவிலையும் கிடையாது. பட் அப்படி இருந்தும் நாங்கள் போன அன்றைக்கி நான் சொல்கிறேன், ஒரு ஃப்ளோ போயிட்டுருக்குமா, அந்த ஃப்ளோ வந்து அப்படியே ஒரு ஓடிக்கிட்டே இருக்குது. நம்ம வண்டி அப்படி நிப்பாட்டிடுறாங்க. அந்த நாங்கள் சொல்கிற ஒரு 2 நிமிஷம் தானே அப்படி போயிடுறோம் அப்படின்றாங்க. 2 நிமிஷம் அவங்க ஒரு 10 செகண்ட் நிப்பாட்டினா கூட ஸ்டாம்பேடு தான். அந்த ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணாவே அந்த மக்கள் கூட்டம் அப்படியே வச்சுப்பாங்க. ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம எப்போவுமே ஒரு ரவுண்டாக நீங்கள் எப்பயும் பாருங்கள், நீங்கள் எந்த பப்ளிக் மீட்டிங் போலீஸ் எப்படி கொடுப்பாங்க நீங்கள் நல்லா பாருங்கள். ஒரு ரவுண்டானா இருக்கும், அந்த ரவுண்டானால அந்த எட்ஜில் கொடுப்பாங்க, 2 சைடு ரோடு பிரியும். நீங்கள் ஒரு ரோடு நீங்கள் போடுவீங்க, ஸ்டேஜ் இருக்கும், ஆனால் இப்படி பிரியும். ஆனால் அதே நேரத்தில் இந்த ஸ்ட்ரெச் நிற்கிறீங்கல்ல, எக்ஸிட்டுக்கு அங்கங்கே தெருவுங்க இருக்கும். இப்படி தான் பர்மிஷன் கொடுத்து பழக்கம் தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் எங்கே போனாலும். நீங்கள் அவர் திருச்சி ஏர்போர்ட்டை மதுரை ஏர்போர்ட்டில் தடுத்து இருந்துருக்கணும். லேட்டாக வராரு, மக்கள் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வேர் யூ அலோவிங்? ஹூ ஸ்டாப்ட் யூ? யூ ஆர் தி கவர்மெண்ட். கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர், உயிர் விட என்ன கெட்ட பேர்? 39 உயிர் போயிடுச்சு. 39 உயிர் தானே, 41 இன்னைக்கு 41 உயிர் போயிருக்குமா? இதுக்கு யார் பதில் சொல்ல போகிறாங்க? ஹூ இஸ் கோயிங் டு டேக் த அக்கௌண்ட்? 40-50 லட்சம் கொடுத்தா ஓகேவா? குழந்தைங்க 9 குழந்தைங்களா? ஆமாம், 9 குழந்தைங்க இருந்துட்டாங்களே. அவங்களோட ஒன்றுமே புரியல, ஷாக்டு. நம்ம குழந்தைங்க லைட்டாக கீரல் பட்டாவே விளையாடும் போது நம்மளால் தாங்க முடியல. அன்றைக்கி எவ்வளையோ ஒரு ஆசையோடு பார்க்க வந்திருப்பாங்க. இதுக்கு யார் ஹூ இஸ் அக்கௌண்டபிலிட்டி? அதுதான் என்னோட 5 கேள்விங்க நான் கேட்டது. யார் அக்கௌண்டபிலிட்டி? நான் கவர்மெண்ட்டு தான் எடுத்துக்கணும் அக்கௌண்டபிலிட்டி. ஸ்டாலின் சார் ஹேஸ் டு டேக் திஸ் அக்கௌண்டபிலிட்டி. எனக்கு உங்கள் கவர்மெண்ட்டு, உங்கள் போலீஸு, உங்கள் அதிகாரம், உங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன், இட்ஸ் யுவர் ஃபெயிலியர். நீங்கள் வந்து விஜய் குற்றச்சாட்டு சொல்கிறது எப்படி இருக்குன்னா, யூ ஆர் ப்ரூவிங் யுவர் செல்ஃப் யூஆர் இன்காம்பிடென்ட். விஜய் நீங்கள் குற்றச்சாட்டு சொல்கிறதுனால என்ன நடக்க போகுது? இல்லை, காவல்துறை தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க கேட்ட இடத்த தான் நாங்கள் கொடுத்தோம், அவங்க ஆல்ரெடி கொடுத்த 2 இடத்துலையும் சிக்கல் இருக்குது, இதை விட குறுகிய ஒரு இடம் வந்து உழவர் சந்தை பாயிண்ட்டு, இன்னொரு ரவுண்டானால சிக்கல் இருக்குது, ஏன்னா இப்போ கவர்மெண்ட் எல்லாமே மாற்றிட்டாங்க, சில இடங்களில் மட்டும்தான் அனுமதி, அதனால இந்த எடப்பாடி அவர்கள் இங்கே தான் பண்ணார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்களே. அம்மா, போலீஸை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராமா நல்லா விளையாடுறாங்க. போலீஸ் கேன் ஆல்வேஸ் இந்த இடம் நான் கொடுக்க மாட்டேன். பர்மிஷன் கொடுக்குற இடத்துல கொடுக்க மாட்டாங்க. சூழ்நிலை பார்ப்பாங்க, டிராஃபிக் எப்படி இருக்குது, அன்றைக்கி போக்குவரத்து எப்படி இருக்குது, அன்றைக்கி இவ்வளோ கூட்டம் இவங்க வந்துட்டாங்கன்னா மற்ற டிஸ்டர்பன்ஸ் என்ன இருக்குது, கூட்டத்தை எப்படி வந்து டிஸ்பர்ஸ் பண்ணுறது, இந்த ஸ்டாம்பேட் நடந்தால் என்ன பண்ணுறது சிட்டி உள்ள. 2வது, ஏன் அலோவ் பண்ணீங்க? உங்களுக்கு தெரியுது கூட்டம் வருதுன்ட்டு. இது ஃபஸ்ட்டு வாட்டி நடந்துருந்ததுன்னா நான் ஏற்றுக்கலாம். இது 3வது சாட்டர்டே இல்லை, 3வது சாட்டர்டே 6வது மாவட்டம். ஓகே, 3வது சாட்டர்டே. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் விஜய் பார்க்குறது இவ்வளோ கூட்டம் வராங்கன்ட்டு. விஜய் ஆல்ரெடி உங்களை ப்ளேம் பண்ணுறாரு.
நாங்கள் வந்து ஸ்பேஷியஸாக நல்லா உட்காந்து நல்லா மக்கள் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு இடம் கேட்குறோம், நீங்கள் கொடுக்க மாட்டேன்றீங்க சொன்னாரா? சொன்னார். நான் ஒன்றும் விஜய் கட்சி கிடையாது, நான் பாஜக. ஆனால் விஜய் கட்சியிலேருந்து யாரும் பேசலை, எனக்கு ஒன்றும் புரியல ஏன் அவங்க பேசலைன்னு தெரியல. பட் வாட் எவர் இட் இஸ், பட் திஸ் இஸ் த ட்ரூத். 234 இடத்துல நாங்கள் வந்து யாத்திரை நடத்தியிருக்கிறோம். இதே போன்ற கூட்டம் எங்களுக்கு கான்ஸ்டியூஷன் ஒரு கான்ஸ்டியூன்சிலையும் வந்திருக்கு எங்களுக்கு. ஆனால் அதை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். ஏன்னா மூவிலேயே இருப்போம், எங்கேயும் நிப்பாட்ட மாட்டோம், மூவிலேயே இருப்போம். கரெக்டாக அந்த எங்களுடைய அந்த பஸ் அந்த ரதம் அந்த எங்கே நிற்குதோ அங்கே மாநில தலைவர் வரும்பொழுதே நாங்கள் என்ன பண்ணுவோம், கரெக்டாக செட் பண்ணி ஒரு கேப் விட்டுட்டு பப்ளிக்கு போய் கரெக்டாக அந்த இடத்துல அசம்பாக ஒரு இது போட்டு விட்டோம். நீங்கள் ஞாபகம் இருக்காமா, இவங்க பவுன்சர்ஸை போடுறாங்க, இப்போ நாங்கள் பவுன்சர்ஸை போடலை. ஏன் பவுன்சர்ஸ் போடலைன்னா பவுன்சர்ஸுக்கு தெரியாதுமா, போய் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க உடனே பவுன்சர்ஸ் அங்கெல்லாம் வந்து கத்தலாம், என்ன வேணாலும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கல்ச்சரையே ஸ்டாப் பண்ணணும். ப்ரைவேட் செக்யூரிட்டி யார், நீங்கள் யார் ப்ரைவேட் செக்யூரிட்டி? உங்களுக்கு என்ன ட்ரைனிங் இருக்குது ப்ரைவேட் செக்யூரிட்டி கொடுக்கறதுக்கு பவுன்சர்ஸ்க்கு? ஹவு கேன் யூ கிவ் ப்ரைவேட் செக்யூரிட்டி? உங்களுக்கு என்ன, நீங்கள் ட்ரெயினாக இருக்கீங்களா? இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து போலீஸ் ஹேஸ் டு அரெஸ்ட். தப்பு இது. ஏன்னா கட்சி ஆட்களை தான் நாங்கள் போட்டோம். விஜய்க்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, கூட இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இன்றைக்கி விஜய் கூட ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கிறவங்களுக்கு அறிவில்லை போல தெரியுது. இட் இஸ் எ பிளேம் ஆஃப் தி கவர்மெண்ட், பிளேம் அகைன்ஸ்ட் தி கவர்மெண்ட் அண்ட் அந்த கூட இருக்கிற டீமை தான் நம்ம பிளேம் பண்ணியோம். ஆர்கனைசர் விஜய் என்ன பண்ணுவார்? இப்போ அன்றைக்கி அண்ணாமலை யாத்திரையில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா யூ கேனாட் பிளேம் அண்ணாமலை, யூ ஹேவ் டு பிளேம் மீ ஆர் நரேந்திரன். 2 பேரில் யாராவது எங்களை தான் பிளேம் பண்ணியிருக்கணுமே தவிர யூ கேனாட் பிளேம் அண்ணாமலைஜி இல்லை. அவர் என்ன பண்ணுவார், அவர் வருவார், நிற்பார், பேசுவார், போவார், அவ்வளோதான் அவரால் முடியும். ஸோ இட்ஸ் அ கம்ப்ளீட் டிசாஸ்டர். டேக் தட் கிளைம். வாட் இஸ் தர்? இப்போ எடுத்துக்குங்க, கவர்மெண்ட்டுக்கு என்ன இப்போ 39 உயிர் 41 உயிர் போயிடுச்சுல்ல, அதுக்கு முன்னாடி இந்த பிளேம் எல்லாம் ஒரு பிளேமா? என்ன திமுகவுக்கு விஜயை ஹேண்டில் பண்ண தெரியாத? என்ன வந்து அவரெல்லாம் ஈஸியாக டீல் பண்ணிட்டு போயிடுவாங்க. இது வந்து அதுதான் எனக்கு வந்து ஒரு வருத்தப்படக்கூடிய. எந்த கவர்மெண்ட்டுமே தன்னுடைய மக்களை கொல்லணும்னு நினைக்காது. இது என்னால் ஏற்றுக்கவே முடியல. இது வந்து தெரிஞ்சு நம்ம தப்பு பண்ணியிருக்கோம். இது முதல் முறை கிடையாது, நான் திருப்பி சொல்றேன். ஒரு ஸ்டாம்பேட்ல 41 பலி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய எண்ணிக்கையா வேற இருந்தது. இல்ல, நீங்க இதை மட்டும் பார்க்காதீங்க. இது வந்து தமிழ்நாடு போலீஸ்னுடைய ஃபெயிலியர். ஏன் சிஎம் பிளேம் பண்றோம்னா ஹி இஸ் த ஹோம் மினிஸ்டர். இப்போ ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு இஸ் நாட் ஹோம் மினிஸ்டர். அங்கே ஒரு லேடி வந்து ஒருத்தர் ஹோம் மினிஸ்டராக இருக்கிறாங்க. அங்கே தெலங்கானாவில் ஒரு லேடி வந்து ஹோம் மினிஸ்டராக இருக்கிறாங்க. பாண்டிச்சேரியில் அண்ணன் நமச்சிவாயம் அவர்கள் ஹோம் மினிஸ்டர், சிஎம் தனியாக இருப்பாங்க, ஹோமுக்குன்னு தனியாக. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் ஹோமை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ அது எப்பவுமே அது மோஸ்ட் பவர்ஃபுல் போர்ட்ஃபோலியோ. அது சிஎம் கிட்ட இருக்கும்போது யார் வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம், என்ன வேணாலும், தே ஹேவ் தட் ஃப்ரீடம் டு டூ. அதனால் ஒரு அத்தாரிட்டியை கண்ட்ரோல் வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. தவறு இல்லை. ஏர் ஷோ இந்தியாவில் எல்லா இடத்துலையும் ஏர் ஷோ நடக்குதா? எல்லா இடத்துலையும் மக்கள் போகிறாங்களா? மிலிட்ரியில் வந்து ஆர்மி ஏர்ஃபோர்ஸ்லேயும் சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க, 15 லட்சம் பேர் வரதா வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ப்ரெஸ் மீட் வச்சு சொல்கிறாங்க. 5 பேர் செத்து போகிறாங்க இதில் ஏர் ஷோவில். இந்தியாவில் எல்லா இடத்துலையும் ஏர் ஷோ நடக்குது. எங்கே ஒரு இடத்துல ஒரு சாவு இருக்கா? கிடையாது. ஆனால் நம்ம ஊரில் நடந்திருக்கு. இப்போ 41 பேர். எவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் உங்கள் கவர்மெண்ட்டுக்கு வேணும்னு கேட்குறேன். வாட் இஸ் தட் யூ ஹேவ் அச்சீவ்டு சோ ஃபார்? எந்த அரசியல் தரவும் சொன்ன டயத்துக்கு வரமாட்டாங்க, யாருமே வரமாட்டாங்க. யூ டேக் ஃப்ரம் மீ. நோ, ஒரு பிஎம்ஓ ஒரு அமித்ஷாஜியின் தவிர மற்ற அத்தனை பேரும் லேட்டாக தான் வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பிளான்டு ப்ரொடெக்டட் மீட்டிங்ஸ்ன்றதுனால ஒரு 8:30 மணின்னு சொன்னாங்கன்னா 8:20 8:25 முன்னாடி வந்துடுவாங்க ஸ்டேஜுக்கு. எல்லாரும் லேட்டாக தான் வருவாங்க. திஸ் இஸ் அங்கே க்ரௌட் இருக்கா, என்ன சுச்சுவேஷனு, மொபிலைஸ் பண்ணி ப்ராப்பராக வரலாமா, இதெல்லாம் யோசிச்சுட்டு தான் வருவாங்க. இது நடக்கிறது தான். இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் கவர்மெண்ட் நீங்கள் இருக்கிறீங்க, போலீஸ் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் அப்டேட் பண்ணணும். அவர் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. அவருக்கு வைப்லெஸ் செக்யூரிட்டி இருக்குது. அப்போ ஸ்டேட் போலீஸ் ப்ரொடெக்ஷனும் இருக்கும். அவருக்கு ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணலாம். கம்யூனிகேட் வந்து நீங்களும் நானும் ஃபோன் பண்ணால் வேணால் எடுக்காமல் இருக்கலாம். அவர் ஜஸ்ட் சொல்கிறேன். பட் ஸ்டேட் போலீஸ் பக்கத்தில் இருப்பாங்க, சிஆர்பிஎஃப் இருப்பாங்க. நீங்கள் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாமே. இதுதான் நடக்க போகிறது, ஸ்டாம்பேட் நடக்க போகுது. நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பீங்களா? கேட்கலாம்ல, விஜய் நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பீங்களா? எழுதி கொடுங்க, நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி போங்க. போயிருப்பார் நீங்க நினைக்கிறீங்களா? போயிருக்க மாட்டார். அதனால தான் பெரம்பலூர்ல இருந்து திரும்பி வந்தாரு. அதுதான் பிரச்சனை. நீங்க அவங்க வந்து அலோ பண்ணல, கும்பல் அதிகமா இருந்ததுன்னு சொல்லி இங்க ஸ்டாம்பேட் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னதுனால ரிட்டர்ன் ஆயிட்டாருங்கிறது. கரூர்ல மட்டும் எப்படி அலோ பண்ணாங்க? கலைஞர் டைம்ல இருந்த அத்தனை பேருமே ஒரு அளவுக்கு தெளிவானவங்க. இப்ப கே நேரு எத்தனை ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. இங்கே ஒரு பிரச்சனை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இப்போ மாநாடுனா நேருனா மாநாடு. இது நான் சொல்லலை, கலைஞர் சொன்னதில், ஸ்டாலின் சொன்னார். நாங்கள் பண்ணும் பொழுதுமே அவர் பண்ண மாதிரி ஒரு பிரம்மாண்டமான மாநாடு பண்ணணும்னு தான் நம்ம மைண்டில் எடுத்துகிட்டு நம்ம பண்ணுறோம். கரெக்டுங்களா?
எங்கேயுமே ஒரு அசம்பாவிதம் நடக்கிறது கிடையாது. அந்த சோஷியல் மீடியா திறந்து பாருங்கள், இன்றைக்கி மக்களுடைய வேதனையை பாருங்கள். எத்தனை பேர் தன்னை அழுகுறாங்க, இப்படி நடந்துருச்சு, இப்படி நடந்துருச்சுன்ட்டு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் மார்க் ஃபார் தமிழ்நாடு கவர்மெண்ட், தமிழ்நாடு பாலிடிக்ஸுக்கே. நேற்று திரு அண்ணாமலை அவர்கள் பேசும்போதும் வந்து என்னென்ன குறைகள் இருந்தது, எப்படிலாம் அதை கையாண்டிருக்கலாம் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லதை பார்க்க முடிஞ்சது. ஆனால் இங்கே அதையுமே ஒரு விமர்சனமாக வந்து வைக்கிறாங்கங்கிறது தெரியுது. என்னன்னா இவங்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, பாஜக தரப்பினர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, அப்போ விஜய் பின்னாடி பாஜக இருக்குது, அதனால தான் இந்த சப்போர்ட்டை வந்து விஜய்க்கு அவங்க தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனங்களும் இங்கே எழுறதை பார்க்க முடியுது. யாரையும் விஜயை தூக்கி பிடிக்கல. இங்கே நீங்கள் ப்ளேமை தப்பான ஆள் மேலே போடுறீங்கன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் தான் குற்றம் செஞ்சவங்க, நீங்கள் அந்த அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும் திமுக. அதை விட்டுட்டு நீங்கள் திமுகவுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய ஷாக். எப்படிரா பிஜேபிக்கு இவ்வளோ கூட்டம் வருது, எப்படிரா விஜய்க்கு இவ்வளோ கூட்டம் வருது, சீமானுக்கு இவ்வளோ கூட்டம் வருது. இன்னைக்கு இத்தனை நாள் இவங்க தான் கூட்டத்தை மொபிலைஸ் பண்ணிட்டுருந்தாங்க, மக்களுடைய வெறுப்பை சம்பாதிச்சிட்டாங்க. எதிர்கட்சிக்கு ஆட்டோமேட்டிக்காக கூட்டம் வரும். உங்களுக்கு எதிர்க்கணும்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா உங்களை எதிர்க்கக்கூடியவங்கள ஆதரிப்பாங்க மக்கள். இது அவங்களுக்கு புரியலை. எனக்கு ஒரு விஷயம் புரியலை, ஏன் இன்னும் எஸ்பி மேலே ஆக்ஷன் எடுக்கலை? எடுத்தாங்களா எனக்கு தெரியல. இல்லை இப்போ இன்டர்வியூ எடுக்கிற நேரத்தில் எடுக்கல. கலெக்டர் மேலே இல்லை எடுக்கல. 41 பேர் செத்து போயிட்டாங்களே, எடுக்கணுமா வேண்டாமா? இந்த நேரத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும் எஸ்பி. அதுதான் எல்லாமே வந்து அவங்களோட அறிக்கை, அதனால் அருணா ஜெகதீஷன் அவர்களோட அறிக்கை பிறகு எல்லா நடவடிக்கையும் எடுக்கணும். அருணா ஜெகதீஷன் அறிக்கையெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. அருணாஜ் இந்த ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜஸை போட்டு வந்து சும்மா ஒரு இந்த ட்ராமா எல்லாம் என்ன, எத்தனை நாளைக்கு ஓட்டுவீங்க இதை? ஹைகோர்ட் இருக்குது, சுப்ரீம் கோர்ட் இருக்குது. ஏன்னா ஒரு காவல்துறையோ இல்லை வந்து சிபிசிஐடிக்கோ மாட்டுனா அவங்க தான் களத்தில் இருந்தாங்க, அவங்க மேலே எப்படி வந்துட்டு குற்றச்சாட்டு சிபிஐக்கு மாற்றிடுங்க அப்படிங்கிறது தான் அவங்க தரப்பு. சிபிஐக்கு மாற்றிடுங்க. என்ன பிரச்சனை? சிபிசிஐடிக்கே மாற்றுறீங்க, சிபிஐக்கு மாற்றிடுங்க. சிபிசிஐடிக்கு மாற்றுறீங்கன்னா போலீஸ்க்கு ஃபேவராக வரலாம், கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக போகாமல் இருக்கலாம். யூ சேஞ்ச் இட் டு சிபிஐ. இந்த நேரத்துக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்துருக்கலாம், உங்கள் சைடு குற்றம் இல்லை, நீங்கள் தவறு செய்யலை அப்படின்னா இந்த நேரத்துக்கு கவர்மெண்ட்டு இப்போ ஸ்டாலின் அவர்கள் சிபிஐக்கு மாற்றிருக்கணுமா வேண்டாமா? மாற்றிருந்தானே அஜித் குமாருக்கு மாற்றினாங்கல்ல, சிஎம் தானே மாற்றினாரு, நான் மாற்றிடுறேன்னு சொல்லிட்டார்ல. அண்ட் திஸ் இஸ் இன்சல்ட் டு த டெமோக்ரஸிமா. நீங்கள் வந்து இதை கூட மேனேஜ் பண்ண முடியலன்னா அப்புறம் என்ன அரசாங்கம் நம்ம நடத்துகிறோம்? நான் தெரியாமல் கேட்குறேன். இது கூட்டத்தை மேனேஜ் பண்ண முடியலன்னா என்ன? இல்லை, அவ்வளோ பேருக்கு 27 பேருக்கு 500 போலீஸாரை நாங்கள் வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்கோம், அதுக்கு மேலே எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியும்? ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நான் முன்னிருந்து நடத்திய ஒரு ஆள், 10 பேர் இருந்தாங்கன்னா அதில் ஒருத்தர் நான் இருந்திருப்பேன். மெரினா பீச்சில் குறைஞ்சது 25 லட்சம் பேர் சேர்ந்துருப்பாங்க. சரி, நான் இன்னொரு 10 அதிகமாக 15 லட்சம் பேர் சேர்ந்துருப்பாங்க. ஒரு சின்ன ஸ்டாம்பேட் நடந்ததா? சின்ன ஸ்டாம்பேட் சொல்லுங்கள், ஒன்றும் இல்லையே. ஏன்? எதனால்? அந்த அப்போ இருந்த கவர்மெண்ட்டு அதுக்கான ஃபெசிலிட்டிஸை க்ரியேட் பண்ணி உடனே டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க. ஓபிஎஸ் அவர்கள் இருந்தாங்க சிஎம்மா. ஆனால் கடைசி நிமிஷத்தில் அது கலவரமாக மாறிச்சு. அதை நம்ம அது கலவரமாக மாற்றினாங்க, அது ஒரு கணக்கு. ஆனால் இந்த 27,000 பேரை வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியாதுங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் தப்புமா, இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது, இதெல்லாம் அசிங்கம். கவர்மெண்ட்டுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு அசிங்கம். இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறதே அவங்க அசிங்கம். 27,000 பேரை நான் மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்னா இங்கே நீ யாரும் எந்த அரசியல் கட்சியும் நீங்கள் எந்த ஒரு பப்ளிக் மீட்டிங் வைக்காதீங்க, இனி ரேலி நடத்தாதீங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்கு. எனக்கு புரியல. இதே இடத்துல தான் திரு இபிஎஸ் அவர்களும் வந்துட்டு பிரச்சாரம் நடத்தியிருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப அந்த இடத்த தான் நாங்கள் கொடுத்துருக்குறோம். அதிமுகவினுடைய க்ரௌடு, திமுகவினுடைய க்ரௌடு, பிஜேபியினுடைய க்ரௌடு வந்து கொஞ்சம் மெச்சோர்டு க்ரௌடு. இவங்க கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ். ரெண்டாவது நீங்கள் ஒன்றும் புரிஞ்சுக்கணும், நீங்கள் இவருக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கரூரில் இதுக்கு முன்னாடி எத்தனை வாட்டி வந்திருப்பார்? அடிக்கடி வந்திருப்பார். அதுவும் இல்லாமல் அது தொகுதி வாரியாக வேற சொல்கிறேன் நான். தொகுதி வாரியாக வராரு. அதாவது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எத்தனை வாட்டி வந்திருப்பார் ஒரு வாழ்க்கையில்? அடிக்கடி போயிருப்பார். விஜய் தான் ஃபஸ்ட் டைம் கரூர் போகிறாரு. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். 25 வருஷம் நடித்த படத்தில் நடித்த ஒரு ஹீரோ, ஒரு டாப் ஹீரோ, ஃபஸ்ட்டு டைம் களத்துக்கு போகும்பொழுது மக்கள் பார்க்க வருவாங்க. இதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது. விடுங்க, அவர் அரசியல் தலைவர், அவர் அதெல்லாம் விடுங்க, நடிகர் வராரு, நீங்கள் கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். சன்னி லியோன் வந்தால் கேரளாவில் எவ்வளோ கூட்டம் வந்தாங்க பார்த்தீங்களா? கேரளா கவர்மெண்ட் நான் வராங்க, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். சன்னி லியோன் வராங்க, நான் பண்ண மாட்டேன்னு சொல்லுவீங்களா? சன்னி லியோன் வந்து பார்க்க வர்றது உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள். சன்னி லியோனோ வெளியாளாக இருக்கலாம், உங்களுக்கு அங்கே வந்து பார்க்க வர்றது உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள். அதனால் நீங்கள் வந்து உறுதியாக ப்ரொடெக்ஷன் கொடுத்தே ஆகணும். இதுதான் கவர்மெண்டோடைய வேலை. அதுக்கு தான் அவ்வளோ போலீஸ் ஃபோர்ஸ், அதுக்கு தான் அவ்வளோ நீங்களும் நானும் டேக்ஸ் கட்டி அவங்க சம்பளம் வாங்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸோ இட்ஸ் எ ஃபெயிலியர் ஆஃப் திஸ் கவர்மெண்ட். அதனால் திருப்பி சொல்கிறேன். உடனே சில பேர்லாம் நான் சொன்னதில் கீழே ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க, அண்ணா நீங்கள் வந்து திமுகக்கு எப்போவுமே எதிராக தான் பேசுவீங்க,
அதனால் நாங்கள் எதிர் பேசலை. எல்லா நேரத்திலும் நம்ம எதிராக பேசுகிறது கிடையாது. நீங்கள் தவறு நடந்திருக்கு, 41 உயிர் போயிருக்கு, அப்போ கூட நீங்கள் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அப்புறம் என்ன கவர்மெண்ட்டு, என்ன சிஎம், என்ன டெப்யூட்டி சிஎம்? கேன் யூ ஜஸ்ட் இமேஜின்மா, டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் உதயநிதி துபாயிலேருந்து வந்து சம்பவம் நடந்த இடத்துக்கு போயிட்டு 10 நிமிஷத்தில் முடிச்சுட்டு திருச்சிக்கு வந்து துபாய் போனதாக ஒரு செய்தி. அண்ணாமலை அவர்கள் சீஃப் கெஸ்ட்டுக்கு வர நேரத்தில் அண்ணாமலை அவர்கள் 6 மணிக்கு வருவாருன்னு சொல்லிடுவாங்க. 6 மணிக்கு வந்து ஒரு நாள் வந்தது கிடையாது, வரவும் முடியாது. 6 மணின்னு சொன்னால் தான் மக்கள் வருவாங்க. அப்படி வந்து கூட்டம் ஃபில் ஒரு 8 மணிக்கு வருவாங்க. இதுதான் அரசியல். இப்படி தான் நடந்திருக்கு. இப்போ மட்டும் நீங்கள் வந்து விஜய் குற்றச்சாட்டு சொல்கிறேன். விஜய் கிட்ட பேசுகிறதுக்கு ஆள் இல்லை. நீங்கள் விஜய் ஈஸியாக ப்ளேம் பண்ணலாம். கூட இருக்கிற ஆதவ அர்ஜுனா நான் வருந்தி வெளியே வந்து நடந்திருக்கிற இதை வந்து நீ பேசுவியா, அரெஸ்ட் பண்ணணும்னு பயந்துட்டு ஓட்டாப்புல. என்னது இது? நாங்களாம் ஓடணுமா? இதே வீட்டில் தானே என்ன அரெஸ்ட் பண்ணாங்க. இங்கே 12 மணிக்கு எனக்கு மெசேஜ் அனுப்புகிறேன் அண்ணாமலை அவர்கள், உங்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்றது, நீங்கள் என்ன பண்ண போறீங்க? அரெஸ்ட் ஆக போகிறேன். வீட்டில் தான் இருந்தேன். 3 டிசி வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு. எதுக்கு ஓடுறீங்க? என்ன பண்ணுறோம் இந்த கவர்மெண்ட்டு? அப்போ அரசியலில் நம்ம தகுதியற்றவங்க ஆகிடுவோம். போலீஸை பார்த்து நீங்கள் பயந்துட்டீங்க, இந்த ஸ்டாரை பார்த்து நீங்கள் பயந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பப்ளிக்காக பேசவே முடியாது. இதுதான் ப்ராப்ளம். பணக்காரங்களுக்கும் ஒரு அரசியல்வாதிக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் இதுதான். அரசியல்வாதி களத்தில் நின்று போராடுவான், பணக்காரங்க ஓடி போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பயம், பல பிரச்சனைங்க இருக்கும் அவங்களுக்கு. ஒருத்தர் காணுமேம்மா ஃபீல்டில். எனக்கு விஜய் விடுங்கம்மா. விஜயை வந்து அந்த இடத்துல நான் என்ன நடந்துன்னு சொல்லவா? விஜய் வந்து அந்த இடத்துலேருந்து கிளம்ப சொன்னாங்க. இதுதான் உண்மை. நீங்கள் விஜய் ப்ளேம் பண்ணாதீங்க. விஜய் வந்து எப்படி இத்தனை பேர் இறந்துட்டாங்களே, விஜய் பாடிக்கு போயிட்டார், விஜய் அங்கே இருந்திருந்தால் இன்னும் பெரிய பிரச்சனையாக இருக்கும். நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ கவர்மெண்ட் ஹேஸ் இன்ஸ்ட்ரக்டட், விச் கவர்மெண்ட்னு கேட்காதீங்க என்ன. இமீடியட்லி யூ மூவ் ஃப்ரம் தட் பிளேஸ். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவரை சேவ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இமீடியட்லி லெஃப்ட். பாவம் அவரை வந்து எல்லாத்துக்கும் ப்ளேம் பண்ணி ஒரு மனுஷனை கார்னர் பண்ணி அவருக்கு நீங்கள் குற்றவுணர்ச்சியை கொண்டு வந்து தப்பெல்லாம் செஞ்சது நீங்கள். ஆனால் பாவம் அந்த மனுஷனை போட்டு எங்களுக்கு விரோதி தான், நாங்கள் இது முடித்த உடனே அவரை அட்டாக் பண்ண தான் செய்வோம். ஆனால் இந்த இதில் நாங்கள் பண்ண மாட்டேன்றோம். ஏன்னா நியாயமாக தர்மமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். எங்களுக்கு கொள்கை ரீதியாக நாங்கள் அவரை அட்டாக் பண்ணுவோம். நிறைய பேர் சொன்னாங்க எங்கூட போட்டிருக்காங்க, எங்ககிட்டேருந்து இதெல்லாம் நீங்கள் இந்த இஷ்யூ பேஸ்டாக போவோம். ஒருத்தர் மனசளவில் உடைக்கணும் நான் என்ன அவசியம் இருக்குது? உதயநிதியை கூட நான் எத்தனையோ விஷயத்தை பேசியிருக்கேன். மனசளவில் நான் உடைக்கணும் நான் ஒரு நாள் கூட நினைக்க மாட்டேன். வாங்க இஷ்யூ பேஸில் ஃபைட் பண்ணுவோம். இஷ்யூவே நீங்கள் திமுக கிரியேட் பண்ணிவிட்டு இன்றைக்கி சடனாக வந்து நீங்கள் வந்து விஜய் மேலே ஒப்பாரி வச்சா எப்படி ஏற்றுக்க முடியும்? விஜய் அந்த இடத்துல எப்படி நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? விஜய் வந்து அந்த இடத்துல போயிட்டு நின்று அவங்களெல்லாம் போய் பார்த்து அங்கே நடக்கிற காரியமாமா? அவர் எங்கே போனாலும் கூட்டம் வருமா? அங்கேயும் தானே கூட்டம் வரும். ப்ரெஸ்ஸை விடுங்கம்மா, எல்லா இடத்துலையும் ப்ரெஸ் போவாங்க. இப்போ என்ன ப்ரெஸ்? அதில் சந்தித்து பேசி என்ன நடக்க போகுது? போன உயிர் வரப்போதா? என்ன நடக்க போகுது? ஆனால் எனக்கு வருத்தம் என்னென்னா, களத்தில் இருக்க வேண்டிய புஷி ஆனந்தா காணும், ஆதவ அர்ஜுனாவை காணும், மற்ற அந்த கட்சியில் இருந்த ஒரு 4-5 பேர் யாருமே இல்லை. அவங்களும் சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மனு போட்டிருக்காங்க, பாதுகாப்பு கோரி மனு போட்டிருக்காங்க. அந்த இடத்துல மக்களை பார்க்கணும். இப்போ இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக அதுதான் இன்ஃபர்மேஷன். ஏன்னா அவங்க விஜய் தரப்பும் வந்துட்டு பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கணும்னு மனு போட்டிருக்காங்க, பாதுகாப்பு வேணும்னு. திரு ஆதவ அர்ஜுனா அவர்களும் அதை போட்டிருக்காங்க. ஆல்ரெடி பாதுகாப்பு இருக்குல்ல விஜய்க்கு. விஜய் கூட போங்க, யார் வேண்டான்னு சொன்னா? அவருக்கு வயில இருக்காருமா, வையின்னு தான் பேர். ஜெட்டு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க அவருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட். நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஏன்னா வயில இவ்வளோ செக்யூரிட்டி கொடுத்து நான் பார்க்கல. அவருக்கு என்னமோ 4-5 பேர், அண்ணாமலை அவர்களுக்கு என்ன செக்யூரிட்டி அந்த அளவுக்கு செக்யூரிட்டி கொடுத்து வச்சிருக்கிறாங்க அவருக்கு. என்ன பிரச்சனை இதில்? ஏன் ஸ்டேட் கவர்மெண்ட்னு உங்களை ப்ரொடெக்ட் பண்ண மாட்டாங்களா? எல்லாத்துலேயும் நான் ஸ்டேட் கவர்மெண்ட் இப்போ நான் ஒரு இடத்துக்கு போகிறேம்மா, நான் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஏன் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணாமே இருப்பாங்க? அதிலலாம் நான் ப்ளேம் பண்ணணும்னு நினைக்கல. ஆனால் அக்கௌண்டபிலிட்டி, அடிப்பட்ட ஹாஸ்பிட்டலில் படுத்தப்புறமா அது உன்னோடைய அக்கௌண்டபிலிட்டி. நிச்சயம் அது நீ போயிருந்துரும். இதுக்கு அப்புறம் வந்துட்டு இன்சிடென்ட்க்கு அப்புறம் கிட்டத்தட்ட 41 பேர் இப்போ வரைக்கும் இறந்துருக்குறாங்க. இன்சிடென்ட்க்கு அப்புறம் தமிழக அரசாங்கம் சிறப்பாக செயல்பட்டது. எல்லாரும் இமீடியட்டாக வந்துட்டாங்க. செந்தில் பாலாஜி இமீடியட்டாக வந்துட்டாரு, அன்பில் மகேஷ் இமீடியட்டாக வந்துட்டாங்க. ரியாக்ஷன் நீ கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் பார்த்துப்பாங்க, அரசாங்கம் அங்கே அதிகாரிங்க இருப்பாங்க, அவங்க பார்த்துப்பாங்க. நீங்கள் இதெல்லாம் அரசியல். இப்போ அவங்க வரலனாலும் நீங்கள் யாரும் வரலன்னு தானே நம்ம சொல்லியிருக்கோம். அதெல்லாம் இல்லைம்மா. நீங்கள் நாங்கள் போய் பார்க்குறதுக்கு நீங்கள் போய் பார்க்குறதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. நாங்கள் போலீஸ் எங்கள் கண்ட்ரோலில் இருக்கல, நீங்கள் ஃபெயிலியர். இன்ஃபேக்ட் சிஎம் வந்து யோசிச்சு போயிருந்துருக்கணும். இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணமே முதல்வர் நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். அவர் போய் பார்க்கலனாலும் குற்றச்சாட்டு வைப்போம் இல்லை. நீங்கள் அழுகிற இடத்துல நீங்கள் இல்லை. ஏன்னா நீங்கள் தான் தப்பு செஞ்சுருக்கீங்கிறத நாங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறோம். பிஜேபி தரப்பா அமர் வைக்கல, மொத்த பிஜேபியுமே உங்களை தான் குற்றச்சாட்டு சொல்கிறோம். யூ ஆர் தி
யூ மேட் திஸ் டு ஹேப்பன்ன்றது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. தெரிஞ்சு பண்ணீங்களோ தெரியாமல் பண்ணீங்களோ, இட் இஸ் யுவர் ஃபெயிலியர். அவங்க தான் அழுகணும் உங்களை பார்த்து. இப்படி ஏற்பட்ட அரசாங்கம், தமிழக மக்கள் அழுகுறாங்க. இப்படி ஏற்பட்ட அரசாங்கத்தை கூட்டு வந்து உட்கார வச்சுட்டோமே, இது டாம் அண்ட் ஜெர்ரி விளையாட்டாலாம் இருக்குது இவங்களை உட்கார வச்சது. சொல்லுங்கள், 41 உயிர் போயிடுச்சு. யார் ஆன்சர்? ஒருத்தர் அக்கௌண்டபிலிட்டி எடுக்கணும்ல. somebody has to take accountability. இல்ல, இங்க இரண்டு தரப்பினரும் அந்த அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கலங்கறத தான் பார்க்க முடியுது. விஜய் எடுத்துக்கவே கூடாதுமா. விஜய் இப்படி எடுத்துப்பாரு அக்கௌண்டபிலிட்டி. எடுத்துக்க வேண்டியது கவர்மெண்ட். இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டிமா. நான் உங்க ப்ரிமைசஸ் உள்ள நான் வரேன், நீங்க எனக்கு அலோவ் பண்ணிட்டீங்க, ரிட்டர்ன் பர்மிஷன் என்கிட்ட இருக்கு. நீங்க உள்ள வந்த அப்புறமா நீங்க தான் என்ன ஜாக்கிரதையாக வெளியே கொண்டு போகணும். தமிழ்நாடு யாரோட ப்ரிமைசஸ்? தமிழ்நாடு கவர்மெண்டோடைய ப்ரிமைசஸ். பர்மிஷன் கொடுத்தது யாரு? எஸ்பி. கொடுத்த பிறகு நீங்கள் பேசவே கூடாது. இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அங்கே தண்ணி கிடைக்கலையா, நீ தான் வாங்கி கொடுக்கணும். ஏன் வேலை கிடையாது, நான் ஓடிடுவேன். அங்கே ஒரு சத்தானா நீ தான் பொறுப்பு. இப்போ இத்தனை பேர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்களே பிஎன்எஸ் ஆக்ட் பிரகாரம் திரு புசியானந்த், அது வந்து என்ன ஆகும் அடுத்த கட்டம்? ஏதாவது அது சம்மந்தமாக ஹி இஸ் ரெஸ்பான்சிபிள். டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு வந்தோன்னா, எனக்கு அதிகாரம் இருந்ததுன்னா முதல் இவர் மேலே தான் வழக்கு போடுவேன். 41 குடும்பத்துக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா பர்மிஷன் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. கொடுக்கல அப்படின்னா விஜய் இந்த நேரத்துக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். நானே இறங்கி போராடி இருப்பேன். கொடுத்தது நீங்கள். இந்த இடத்துல வண்டி நிற்க வைங்கன்னு சொன்னது நீங்கள். அவ்வளோ பெரிய கூட்டத்தை நீங்கள் எப்படி ஒரு தெருவில் விடுவீங்க? நீங்கள் எப்போவுமே அந்த தெருவு நான் பார்த்த உடனே ஒரு ட்ரோன் ஷாட் பார்க்குறேன், எக்ஸிட்டே கிடையாது. ஒரு 4 தெருவு எக்ஸிட் இருக்கணும். அப்போ தான் என்ன ஆகுனா, ஏதோ பிரச்சனையானா அந்த தெருவுக்குள்ளே ஓடுவாங்க. தே வில் ரன். இல்லை அட்லீஸ்ட் அந்த வண்டி நிற்கிற இடத்துல இப்படியாவது இருக்கணும். அதனால தான் எப்போவுமே பாருங்கள், நீங்கள் ஒரு ரவுண்ட் டான் ஆகிட்டே கொடுப்பாங்க. வள்ளுவர் கோட்டத்தில் ஏன் கொடுக்குறாங்க சொல்லுங்கள்? பின்னாடி திருச்சி ஓடலாம். நீங்கள் இப்படி இங்கே பேரிகேட் போட்டிங்கன்னா அப்படி திருச்சி அப்படி ஓடிக்கலாம். போலீஸ் இந்த சைடு வராங்கன்னா ஓடிக்கலாம். நம்ம ராஜரத்னத்தில் ஏன் கொடுக்குறாங்க சொல்லுங்கள்? இந்த சைடு எக்மூர் சைடு ஒன்று ஓடலாம், ஸ்பென்சர் பிளாசா சைடு ஓடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓடிக்கலாம். சேப்பாக்கு சொல்லவே வேண்டாம், ஓப்பன் கிரவுண்ட், எப்படி எந்த பக்கம் ஓடினாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதுக்கு நான் ஏன் சொல்கிறேன்னா, போலீஸ் இது பண்ணியிருக்கக்கூடிய தவறை நான் இங்கே வந்து சொல்லணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். இட்ஸ் பிக்கெஸ்ட் ஃபெயிலியர். யூ ஷுட் டேக் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த அழுகிற ட்ராமாவெல்லாம் இன்றைக்கி மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, நம்பவும் மாட்டாங்க. விஜய் கட்சிக்கு ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் திமுகவை சொல்லிட்டார்ல, இந்த விஜய் கட்சிக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். விஜய் ஒரு மிகப்பெரிய நடிகர். அவரோட இமேஜில் தான் நீங்கள்லாம், இல்லைன்னா நீங்கள் யாரும் கிடையாது. நீங்கள் ஒன்றும் அமர் மாதிரி வந்தோ, இல்லைனா வந்து மற்றவங்க கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து ஜெயிலுக்கு போயோ யாரும் இங்கே அரசியலுக்கு வரல. நீங்கள் அவர் ஒரு இமேஜ், அந்த இமேஜ் பின்னாடி அப்படியே வந்து நான் புஷியானது, இல்லைனா புஷியானது என்ன அட்ரஸ்லெஸ் ஃபெலோ, டு பி வெரி ஃப்ராங்க், இதுதான் ஃபேக்ட். அப்போ ஒரு மனிதருடைய இமேஜில் நீங்கள் வரீங்க, கரெக்டுங்களா? அப்போ அந்த மனிதருக்கு இமேஜ் உடையாத மாதிரி பார்த்துக்கிறது தான் உன்னுடைய வேலை. இது உழைப்பான்னு கேட்குறேன். 4 பவுன்சர் எப்படி டீல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? நீங்கள் மக்களை தூக்கி அடிக்கிறாமா? அவன் கடக்கிறான். அவன் வந்து அந்த அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் மாதிரி இருக்கான். இவன் தூக்கி போடுறான் பாருங்க. அவன் இப்போ அவன் தூக்கி போடுறவங்களாம் கையில் இவ்வளோலாம் வருது அவனுங்களை தூக்கி விசிறி என்ன பந்தை போடுற மாதிரி போடுறானுங்க. நாங்கள் ஒன்றும் திமுக மாதிரி ஒருத்தர் அரசியலுக்கு வரதே விரும்பாமல் அவரை காலி பண்ணணும்னு நினைக்கக்கூடிய கட்சி கிடையாது. யார் வேணாலும் அரசியலுக்கு வாங்க, யார் வேணாலும் போராடுங்க, யார் வேணாலும் மக்கள் பிரச்சனையை பேசுங்க. நாங்கள் எதிர்த்து நிற்கக்கூடியது யாரை? மக்களுக்கு எதிராக யார் நிற்கிறாங்களோ அவங்கள எதிர்த்து நிற்போமே தவிர ஒருத்தர் வரதையே தடுக்கணும், ஒருத்தர் காலி பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் நாங்கள் கிடையாது. அதனால் இந்த ஆதவ அர்ஜுனா, இந்த புஷி ஆனந்த், இது ட்ராமா கோஷ்டியாகவே தெரியுது எனக்கு. புரியல எப்படி இதுங்களுக்கு என்ன சொல்லுங்கள்? இவங்களுக்கெல்லாம் என்ன? இவங்களுக்கு அவர் படத்தில் வரதை வந்து பிளாக் டிக்கெட்டை விற்று வாங்கினவங்க நிறைய பேர் இந்த இதில் இருக்கிறாங்க, எனக்கு தெரியும். ஒரு ஆர்கனைசரை ப்ராப்பராக விஜய் போடணும். இப்போயாவது விஜய்கிட்ட சொல்கிறேன், எப்படியாவது ஒரு நல்ல ஆர்கனைசரை பிடிங்க உங்கள் கட்சியில். இல்லையா எவன்கிட்ட இருக்கிறானோ அவனை கூப்பிட்டு உங்கள் கட்சியில் சேர்த்துக்க. ஏன்னத்துக்கு இந்த மாதிரி ஒரு இது? எத்தனை நிறைய பேர் இந்த ரிட்டையர்டு கேஸுங்கள்லாம் இருக்கும், அதுங்கெல்லாம் கூப்பிட்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அவன் அட்வைஸ் பண்ணுவான் உங்களுக்கு எப்படி பண்ணணுன்ட்டு. கரெக்டாம்மா நான் சொல்கிறது? நிச்சயமா சார். கரெக்ட். நீங்கள் கூட நல்லா இருக்கணும். சத்தியமாக பண்ண மாட்டேன். நான் என் கட்சிக்கு தான் பண்ணணும்னு நினைப்பேன். நான் எதுக்கு உணவு பண்ணணும்னு நினைப்பேன். நான் தான் சொல்கிறேன், ரிட்டையர்டு கேஸுங்கள்லாம் இருக்கும்ல, அதுங்களை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு நீங்கள் ஏதாவது பண்ணிக்கிங்க. ஆனால் இது மக்களுடைய உயிரோட விளையாடவே கூடாது. இது வந்து இட்ஸ் ஹம்பிள் அட்வைஸ் டு விஜய். ப்ளீஸ் திங்க், ப்ளீஸ் திங்க், பிகாஸ் 41 லைஃப்ஸ்ன்றது வந்து இட்ஸ் நாட் ஏ ஜோக். இட்ஸ் அப்சல்யூட்லி நாட் ஏ ஜோக். இட்ஸ் எ மேன்மேட் மிஸ்டேக். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு பஸ்ஸு போய் ஆக்சிடென்ட் ஆகிறதோ, ஒரு ஃப்ளைட்டு போய் ஆக்சிடென்ட் ஆகிறதோ, இல்லைனா ஒரு விபத்து நடக்கிறதோ, ஒரு நேச்சுரல் கலாமிட்டியோ கிடையாது. நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அந்த இடத்துல உங்களை மக்கள் சந்திக்க வராங்க, அந்த இடத்துல 40 பேர் செத்து போகிறாங்க. இது உங்கள் வாழ்நாள் முழுக்க உங்களை ஒரு பெயின் பாயிண்ட்டாகவே இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் மூளை இருக்கிறவங்க, கொஞ்சம் படித்தவங்க, அவங்க முன்னாடியே போய் சொல்லிவிடுவாங்க, அண்ணே இந்த இடத்துல இப்படி இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. நம்ம கேட்கணும்.
அண்ணாமலை அவர்களுக்கும் விஜய்க்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, விஜய் ஆக்சசிபிளே கிடையாது யாருக்கும். அண்ணாமலை அவர்கள் ஆக்சசிபிள். உட்காந்து எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம், என்ன ஏது, என்ன பண்ணலாம். இங்கே என்ன உங்களுக்கு ஏன் சொல்கிறேன், அந்த கட்சியிலேயே அடுத்த லெவலில் இருக்கவங்களுக்கு ஆக்சசிபிள் இல்லையா விஜய்? ஒன்லி ஆதவ அர்ஜுன், புஷி ஆனந்த், அவ்வளோதான். வேறு யாரோடையும் பேச மாட்டார். நீங்கள் என்ன அரசியல் கட்சி நடத்த போகிறீங்க சார்? நீங்கள் யூ ஷுட் பி ஆக்சசிபிள். மீடியாவை பார்க்கணும், மீடியாவை சந்திக்கணும், மீடியா மக்கள்கிட்ட நீங்கள் தொடர்ந்து பேசணும். யூ ஷுட் ஸ்பீக். ஏன்னா அவங்க தான் சொல்லுவாங்க இவ்வளோ என்ன நடந்திருக்கு, எப்படி நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கணும், என்ன போகணும். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல்டுலேயே இருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் எதுவுமே நான் பண்ண மாட்டேன். ப்ரைவேட் ஜெட்டில் வருவேன், ப்ரைவேட் வண்டியில் போவேன். அவர் போகிற வண்டிங்க எல்லாம் பாருங்களேன், பல கோடி. மக்கள் விரும்ப மாட்டாங்க சார், மக்கள் அதை விரும்ப மாட்டாங்க. நீங்கள் போய் ஆந்திரா போய் சந்திரபாபு நாயுடு வண்டியை நினைப்பி பாருங்கள். நீங்களாம் எம்மாத்திரம் அவரோட டர்ன் ஓவர் முன்னாடி. இன்னைக்கு ஹையஸ்ட் வெல்த் டிக்ளேர்டு சிஎம் யார் இன்னைக்கு? அவர் தான். அவருடைய ஒரு கம்பெனியோட டர்ன் ஓவர் 4000 கோடி. அவர் எந்த வண்டியில் போகிறாரு பாருங்க, டாடா சஃபாரியில் போயிட்டுருப்பார். இதுதான் உண்மை. மக்கள் விரும்ப மாட்டாங்க. இந்த ஆடம்பரம் போட்டு 10 கோடி ரூபாய் காரில் வரதெல்லாம் மக்கள் விரும்ப மாட்டாங்க. அது அரசியலும் கிடையாது. அது உங்களோட ஆடம்பரத்தை காட்டுறீங்க. இன்னும் நீங்கள் அந்த சினிமா மோகத்தில் இருக்கிறீங்க. அதை விட்டு வெளியே வந்து மக்களுக்காக போராடுங்க, மக்களுக்காக நில்லுங்க. இந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நிச்சயமா சார். உங்களோட நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.